நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். நேபாளத்தில் தற்போது பிரதமரனுடைய ஊழலை கண்டித்து நடைபெற்ற போராட்டம் மிகப்பெரிய ஒரு வன்முறையாக மாறி இருக்கிறது. அங்க இருக்கிற சூழலை எப்படி பார்க்கிறீங்க? அங்க ஒட்டுமொத்தமாக ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இப்போ நேபாள பிரதமராக இருக்கிறவர் சர்மா ஒலி எப்போதுமே சர்ச்சைக்கு பெயர் அவர் சர்வதேச நல்லுறவுகள், குறிப்பா அண்டை நாடுகளோட நல்லுறவு, இதையெல்லாம் எப்போதுமே பேணாதவர். ஒரு டயத்துல ரொம்ப தீவிரமா, இதுக்கு முன்னால சர்மா ஒலி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ ரொம்ப தீவிரமான இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை மேற்கொண்டிருந்தார். அப்போ இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு சில பகுதிகள், குறிப்பா இந்த உத்தரகண்ட்ல வரக்கூடிய ஒரு சில பகுதிகளை நேபாள வரைபடத்தோடு இணைத்து அதிகாரப்பூர்வ நேபாள வரைபடமாக வெளியிட்டார். அதுல காலாபாணி இந்த மாதிரி ஒரு சில இது அதுல நமக்கு சொந்தமான இடம், அதை இந்த நேபாளத்துக்கு சொந்தம் என்று சொன்னவர். அதே போல ஒரு தடவை சர்ச்சைக்குரியதா என்ன பேசியிருந்தார்னா, சீதா பிராட்டி நேபாள பிறந்தார், அவர் இந்தியாவில் பிறக்கவே இல்லை, எனவே அவர் நேபாளத்துக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொல்லி அந்த விதமா ஒவ்வொரு தடவையும் ஏதோ இந்தியாவுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறவர். எப்போதுமே அவர் ஒரு சர்ச்சைக்குரியவராக இருந்தார். இப்போ அண்டை நாடுகளுடான உறவு அப்படிங்கறதுல ரொம்ப ஒரு மோசமான கொள்கைகளை கடைபிடித்து வந்த சர்மா ஒலி இப்ப தன் உள்நாட்டு மக்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறார். ரீசெண்டா நேபாளில என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, செப்டம்பர் 4ஆம் தேதி அவங்க கொண்டு வந்திருந்தது 24 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு அவங்க தடை விதிச்சாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு அந்த அமைச்சகம், அதுல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தது. அதுல ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இந்த மேனேஜ்மெண்ட் இன்னும் அவங்க பதிவு செய்யல. அதனால இந்த மேஜர் பிளாட்ஃபார்மை அவங்க தடை பண்ணாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு மக்கள் மத்தியில, குறிப்பா இளைஞர்கள், அவங்களுடைய லைஃப்ல ஒரு பகுதியா இந்த சோசியல் மீடியா இருக்கு. அவங்களுடைய கம்யூனிகேஷன் சோசியல் மீடியா நம்பித்தான் இருக்கு. ஒரு சின்னதா ஒரு வாட்ஸ்அப் லேசா நின்று போச்சு, அது இயங்கல அப்படின்னா தம்பிச்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அப்படிங்கிறப்ப இவங்க 24 சோசியல் மீடியாவை இவங்க பிளாக் பண்ணாங்க. பட் அப்படி இருந்து இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் குழும்பி இருக்காங்கன்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டிக்டாக், ரெடிட் இதை யூஸ் பண்ணி மொபிலைஸ் ஆனாங்க. இது சர்மாவுடைய வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். ஏன்னா சர்மாவே இப்போ ஃபுல் மெஜாரிட்டியோட ஆட்சி நடத்தல, அதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். இன்னொன்னு இவருக்கு எதிராக இன்னைக்கு என்னென்ன நடந்துட்டு இருக்கோ, இந்த வேலையை மன்னராட்சி காலம் அங்க நடந்து கொண்டிருந்த போது அவரை கவிழ்ப்பதற்காக இதே முறையத்தான் அன்னைக்கு சர்மா ஒலி கடைபிடித்தார். அன்னைக்கு அவர் ஆயுதம் தாங்கிய அமைப்பாக, ஒரு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்பாக அவர் செயல்பட்டவர். அந்த மன்னராட்சி ஒழிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காங்க. இப்ப திரும்ப ஒரு பிரதமராக இருக்கிறார். சோ கடந்த காலத்துல மன்னராட்சிக்கு எதிராக சர்மா ஒலி என்னென்ன செய்தாரோ அதே விஷயங்கள் இப்ப சர்மா ஒலிக்கு எதிராக நேபாள் மக்கள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஒரே ஒரு விஷயம், இதை உறுதி செய்ய முடியாது. ஒருவேளை இதற்கு பின்னால் இந்தியா இருக்கலாம். ஏன் அப்படின்னா, சர்மா ஒலி தீவிர இந்திய எதிர்ப்பாளராக தன்னை வெளிப்படையாகவே காட்டிக்கொண்டவர். ஆனா இந்த தடவை அவர் பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த விதமா பெருசா காட்டிக்கலாம். ஆனா கடந்த காலத்தில் அவர் காட்டிக் கொண்டிருந்தார். அதனால இதுக்கு பின்னால ஒருவேளை மேபி இந்தியா இருக்கலாம். ஆனா இதை நான் யூகமாத்த முன்வைக்கிறேன். இது உறுதி செய்யறதுக்கு நமக்கு சான்றாதாரங்கள் கிடையாது. இந்த சிக்கல் என்பது ஏற்கனவே இலங்கையிலோ வங்கதேசத்திலோ ஏற்பட்ட மாதிரியான ஒரு சூழல் நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா, நீங்க சொல்வது போல அண்டை நாடான இந்தியாவுக்கோ அல்லது எல்லை மாநிலங்களுக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்க்கணும். சார், இந்த மாதிரியான இப்போ அப்படியே மேசிவா வர்றது, ஒரு பார்லிமெண்ட்ரிய முற்றுகையிடுது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவில் நடந்தது, இதே போல இந்தியாவில் நடந்தது விவசாயிகள் போராட்டம். அப்போ ஒரு தடவை டொனால்ட் ட்ரம்ப் அகமதாபாத்துக்கு வந்திருந்தப்போ டெல்லியில செங்கோட்டையை சுத்தி என்ன நடந்தது உங்களுக்கு நினைவுல இருக்குமே. அண்மை காலமாக இந்த விதமான போராட்டங்கள் தீவிரமாகி வருகின்றன. சோசியல் மீடியா மூலமா திடீர்னு ஆர்கனைஸ் ஆக வேண்டியது, ஆர்கனைஸ் திடீர்னு எதிர்பாராத தருணத்துல பண்ண வேண்டியது, இந்த விதமான போராட்டங்கள் நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலேயே நீங்க அந்த அடிப்படையில இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை சொல்லலாம். அதே போல தூத்துக்குடியில் நடந்த போராட்டத்துல சொல்லலாம். இது முழுக்க சோசியல் மீடியா மூலம் பண்ணது. இதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை இங்க கவனிக்கலாம்.
இந்த விதமான போராட்டங்கள் எதுவுமே சோ கால்டு பாப்புலர் கட்சிகளால முன்னெடுக்கப்படுவதே கிடையாது. அதுக்கு பின்னாலே ஏதோ என்ஜிஓஸ் இருக்கும், ஏதோ இருக்கும், கண்ணுக்கு தெரியாது, யாரு ஆர்கனைஸ் பண்றான்னு தெரியாது, ஆனா ஆர்கனைஸ் ஆவாங்க. இப்படி ஒரு போக்கு. இந்த போக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2010 ஆண்டு வாக்குல லிபியா மற்றும் அதை ஒட்டின பகுதிகளில் அரபு வசந்தம், அதாவது அரப் ஸ்பிரிங் அப்படிங்கிற பேருக்கு இந்த விதமான போராட்டம்லாம் முன்னெடுக்கப்பட்டது. அப்பதான் லிபியாவுடைய அதிபர் கர்னல் கடாஃபி வீழ்த்தப்பட்டார். மக்களே அவரை தெருவில் இழுத்து கொண்டு வந்து கொன்னாங்க. இதெல்லாம் நடந்தது. இதுக்கு பின்னால அன்னைக்கு ஜார்ஜ் சோரஸ் இருந்தார். ஜார்ஜ் சோரஸ் யாரு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அவர் அமெரிக்காவுடைய ஜனநாயக கட்சிக்கு தீவிர நெருக்கமானவர், பிலாந்திரபிஸ்ட் என்று அறியப்பட்டவர். ஆனால் ஜார்ஜ் சோரஸ் பல நாட்டு அரசுகளை கவிழ்த்திருக்கிறார். இதே விதமான போராட்டம். சோ இன்னைக்கு ஆசிய நாடுகள்ல இந்த விதமான போராட்டம் இப்ப பரவலாக நடந்து வருகிறது. இதுக்கு முன்னால இந்தியாவில நடந்திருக்கு. விவசாயிகள் போராட்டம் கிட்டத்தட்ட இதே ஸ்டைல தான் நடந்தது. இன்னைக்கு நேபாளத்தை பதம் பார்த்திருக்கு. மிக்க நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.